Hello children. இப்போ இந்த யூனிட்ல நம்ம triangle law of vectors and parallelogram law of vectors பார்க்கலாம். இப்போ A vector and B vector. இது A vector, இது B vector. அப்ப resultant vector R vector. So addition படி R vector is equal to A vector plus B vector. இப்போ magnitude of R vector will be equal to root of A squared plus B squared plus 2AB cos theta. But tan beta is equal to B sin theta divided by A plus B cos theta. இப்போ subtraction of vectors வச்சு R vector is equal to A vector minus B vector. So B opposite direction போகுது பாத்தீங்கன்னா. So R vector is equal to A vector minus B vector. Na, அப்ப magnitude of R vector is equal to root of A squared plus B squared minus 2AB cos theta. இப்போ இந்த கேஸ்ல tan beta is equal B sin theta divided by A minus B cos theta. So இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு ப்ராப்ளம்ஸ் போடலாம். An aircraft is trying to fly due north at the speed of 100 meters per second. It is subjected to a crosswind blowing from west to east at a speed of 50 meters per second. What is the actual velocity of the aircraft relative to the surface of the earth? So, ஒரு aircraft northல fly ஆகுது 100 meters per second speedல. இப்போ ஒரு கிராஸ் விண்ட் வந்து ப்ளோ ஆகுது, அப்போ அதோட டைரக்ஷன் கண்டிப்பா மாறும் இல்லையா? அப்போ அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி, இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ரிசல்டன்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ இதோட ரிசல்டன்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டியூ நார்த்ன்றச்சு நம்ம டீட்டா வந்து டீட்டா 90 டிகிரிஸ் எடுத்துக்கலாம். டீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிஸ். இப்போ ஏ ஓட அதாவது வெக்டர் ஏ அதாவது அலாங் ஏ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர்ஸ் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் பி வெக்டர் அலாங் ஈஸ்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் அதாவது விண்டோட ஸ்பீடு வந்து நம்ம ஸோ ஏரோப்ளைனோட ஸ்பீடு வந்து 100 மீட்டர்ஸ் பர் செகண்ட், விண்டோட ஸ்பீடு வந்து பி எடுத்துக்கலாம், அது வந்து 50 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஓகே, 50 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ரிலேஷன் வந்து ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2AB காஸ் தீட்டா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிஸ் தெரியும் நமக்கு. ஸோ எல்லா வேல்யூஸும் தெரியறதுனால நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 ஸ்கொயர் பிளஸ் 50 ஸ்கொயர் plus 2AB cos 90. Cos 90 0 உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால plus 0 வந்துடும், which is equal to root of 100 squared plus 50 squared. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சரை பார்த்தா நமக்கு என்ன வருதுன்னா 111.8 meters per second வருது. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷனும் கேட்குறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து tan beta இல்லையா? tan beta is equal to B sin theta divided by A plus B cos theta. So B வந்து நமக்கு 50 தெரியும், sin 90 is 1 தெரியும், divided by 100, B cos theta 0. So tan that is equal to half னு வந்துருது. So tan beta is equal to half னா அப்போ beta is equal to tan inverse of half. So direction நமக்கு தெரிஞ்சு போச்சு along. So tan inverse of half east of north. East of north. So இது தெரிஞ்சு இதுதான் direction. So இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது சம் பாருங்க. A motorcyclist is riding north in still air at 20 kilometers per hour. If the wind starts blowing westward with a velocity of 45.8 kilometers per hour, find the apparent velocity with which the motorcyclist moves, time it takes to cover 100 kilometers and the direction of its motion. So time கேட்டிருக்காங்க, direction கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வந்து ஏ வந்து அதாவது மோட்டர் சைக்கிளிஸ்ட் மூவ் பண்ணக்கூடிய அந்த வெலாசிட்டி வந்து velocity of A is equal to 20 kilometers per hour எடுத்துக்கலாம்.
and windோட speed வந்து b which is equal to 45.8 kilometers per hour எடுத்துக்கலாம். So theta is equal to 90 degrees. So முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான் அதுவும் theta is equal to 90 degrees. So resultant is r vector is equal to root of a squared plus b squared plus 2ab. So the apparent speed with which the motor, so wind starts blowing westward, so adhe in the direction la pogadunala now we can take this as plus 2ab cos theta which is equal to root of 20 squared plus 45.8 squared. So cos 90 0 தெரியும். So இதை நம்ம simplify பண்ணா இப்போ நமக்கு வரக்கூடிய speed வந்து 49.97 kilometers per hour. Same way, இப்போ இதோட direction கண்டுபிடிக்கிறதுக்கு tan beta is equal to b sin theta divided by a plus b cos theta. So same way 45.8 b sin 90 1 தெரியும் நமக்கு. A வந்து 20, b cos theta, cos 90 0ன்றதுனால 45.8 by 20 வந்துரும். So அதை simplify பண்ணா நமக்கு இதை வந்து 458 by 200 பண்ணினா angle வந்து tan b இது வந்து simplify பண்ணா என்ன வருது 200னா 100 2 2s are 4 2 4s are 2. So 2.49. So tan beta is equal to 2.49 or beta is equal to tan inverse of 2.49. So Clark's tables la namakku இந்த angle-க்கு என்ன வருது இந்த particular value-க்கு angle என்ன அப்படி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். So இது வந்து tan inverse of அப்படி பார்க்கறச்சே 66.25 66 degrees 25 minutes. So tan beta is equal to tables la பார்க்கறச்சே I get the angle to be 66 degrees and 25 minutes west of north.